வெங்காயம் தக்காளியை தொக்கு மாதிரி பண்ணி அதில் பொரிச்ச கோழியை எலும்போட சேர்த்து ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டி அதோட கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணி கிறிஸ்பியாக தோசையோட சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 2 சிக்கன் லெக்கை உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 6 hours மேரினேட் பண்ணிட்டேன். அதை தான் இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெயில் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேங்க. உங்களுக்கு சிக்கன் ஆல்மோஸ்ட் ஒரு 85% குக் ஆனாலே போதும். அது வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் விடுங்க. அதே எண்ணெயை நான் ரீயூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெயில் வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை நான் ஆட் பண்ணுறேங்க. இதோட நான் 4 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்குனதை நான் அதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி விட்றேன். பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான். காரம் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாவை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக இருக்கட்டும், அப்போ உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். 2 பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்குனதை நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா குக்காகி வரட்டும். தக்காளி நல்லா குக் ஆகும் போது லைகோபென் சொல்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு அது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண உதவுதுங்க. இந்த வெங்காயம் தக்காளி சேர்ந்து அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கின பிறகு இன்னைக்கு அந்த பொரிச்ச கோழியில் உள்ள எலும்பை மட்டும் நான் ஆட் பண்ணுறேங்க. நம்ம ஃப்ளெஷ் பார்ட்டை நம்ம அப்புறமே தான் நம்ம ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கின பிறகு தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சீரகத்தூளியும் நான் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணி அந்த தீலியே ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி விட்றேன். கொஞ்சம் கேஷ்நட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணி இந்த மசாலையோட ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். பச்சை வாடை எதுவுமே இருக்காது. அது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி மசாலா உப்பு காரம்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்குங்க. நான் மஞ்சத்தூளும் கொத்தமல்லி தூளும் நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூளும் கொத்தமல்லி தூளும் கடைசியில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அடி பிடிச்சா அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோல் டிஷ்ஷையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். இப்போ பொரிச்ச கோழியில் உள்ள சதப்பகுதியை நான் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்றேன். இந்த டைம் வந்து தேவைன்னா எலுமிச்சப்பழம் சாறு கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தக்காளி வந்து நல்லா பழுத்து உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டாங்க. இந்த சைட் டிஷ்ஷோட தோசை அல்டிமேட் காம்பினேஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது தோசைக்கு மட்டும் இல்லை, ரச சாதம், டால் ரைஸ், தயிர் சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி இந்த சைட் டிஷ்ஷை வச்சு தாங்குங்க. இதோட குழந்தைங்களும் பெரியவங்களும் அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சிக்கனில் மட்டும் இல்லை, எந்த ப்ரோட்டீனில் கூட பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து சோயா சங்க்ஸில் கூட கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அல்டிமேட்